Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to discuss a new chapter, channels of distribution. So channels of distribution na producer produce panna goods la irundhu consumers ku kondu poi seekradhu, so distribute பண்றவங்கள. So நடுவுல பாத்தீங்க அப்படினா we just having a lot of middlemen, so agencies இருப்பாங்க, wholesaler இருப்பாங்க, retailers இருப்பாங்க. So இவங்க கிட்ட இருந்து கடைசியா consumers க்கு கொண்டு போய் சேர்க்கறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், channels of distribution அப்படினு சொல்லுவோம். So the manufacturer producing a goods on large scale, they select the channel through which their goods should reach the consumer. ஸோ லார்ஜ் ஸ்கேல் பேசிஸில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது கன்சியூமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவார், சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனல் இட்ஸ் none other than they will giving from one place to the another place. ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா. ஸோ டு கட் த காஸ்ட் டு ரீச் த மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் அண்ட் டு ரீட்டைன் ஆல் த கஸ்டமர்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ தே வில் செலக்ட் ஒன் சேனல் ஃபார் டு டிஸ்ட்ரிபியூட் த கூட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ்க்கு அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து அவங்க வந்து சஸ்டைன் ஆகி இதே கூட்ஸை திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ப்ரொடியூசர் யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க வந்து ஒரு சேனலோ அப்படி இல்லை தே வில் யூஸ் அ மோர் கம்பைன்ஸ் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கன்சியூமர்ஸ்க்கு கரெக்டாக அந்த டைமில் கொண்டு போய் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொடியூசரோட மெயின் எய்மாக இருக்கும். ஸோ வாட் இஸ் a channel of distribution? What is channel? So first channel na enna appadina, a channel is a route through which the goods are passed on the ultimate consumer. அதாவது route ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒரு கன்சியூமருக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ரூட் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டை கரெக்டாக செய்கிறவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்ட் சேனல் பேசிஸ்லேயும் இருக்குது, இன்டைரக்ட் சேனல் பேஸும் இருக்குது. அதாவது டைரக்ட் சேனல் அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறத டைரக்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் சேனல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மிடில் மேன்ஸோட இதில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஏஜென்சிஸ் பேசிஸ்லேயோ இல்லை ஹோல்சேலர்ஸ், ரீட்டெயிலர்ஸ் இந்த மாதிரியான மிடில் மேன்ஸ் மூலமாக கொண்டு போய் ப்ரொடியூசர் வந்து கன்சியூமருக்கு போய் அந்த கூட்ஸை சேர்க்குறாரு அப்படின்னா இதை வந்து இன்னும் சொல்லுவோம் அதாவது மிடில் மேன் இல்லாமல், அதாவது இன்டைரக்ட் மிடில் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த இன்டைரக்டோட மிடில் மேன் பேசிஸில் நம்ம போகும்பொழுது நம்மளோட நாட்டிலையும் சரி இல்லை ஃபாரின் ட்ரேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எந்த விதமான கூட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ எல்லா கூட்ஸுக்கும் தான், இண்டஸ்ட்ரியல் பேஸஸாக இருக்கட்டும், கமர்ஷியல் கூட்ஸாக இருக்கட்டும், பெரிஷபிள் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், டியூரபிள் கூட்ஸாக இருக்கட்டும். ஸோ கன்சியூமரோட நீட்ஸ்க்கு என்னென்ன கூட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அத்தனை கூட்ஸுமே வந்து என்ன பண்ணுவாங்க, மிடில் மேன் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் திஸ்? A channel of distribution may be defined as a path traced in the direct or maybe in indirect transfer of a title to a product as it moves from the producer to the ultimate consumer. So producer கிட்ட இருந்து consumer கிட்ட டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, channels of distribution. இதில் என்ன விதமான டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேனல் பேஸ்ட் ஆன் த மிடில் மேன். ஸோ மிடில் மேனோட பேசிஸில் நான் சொன்னேன் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து மிடில் மேனே இல்லாமல் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து மிடில் மேனை வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைரக்ட் சேனல், அதாவது மிடில் மேனே இல்லாமல் ப்ரொடியூசர் எப்படி கொண்டு போய் கன்சியூமர் கிட்ட அந்த கூட்ஸை சேர்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இஸ் அ நோ மிடில் மேன். ஸோ நோ மிடில் மேன்னா என்ன அர்த்தம்னா, ப்ரொடியூசர் வந்து கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட ஓன் கம்பெனிலே வந்து ஷோரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ ஷோரூமில் டிஸ்பிளே பண்ண ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட சேல்ஸ் டீம் மூலமாக அதை வந்து சேல்ஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் நடுவில் எந்த வித இன்டர்மீடியட்ஸும் இல்லை, அவரோட ஓன் கம்பெனியில் அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த கூட்ஸை வந்து மக்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ஒரு ஃபோன் ஆர்டர் பிஸ்னஸ். ஸோ கேட்லாக், அவங்களோட ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸோட கேட்லாக்கை என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ்க்கு வந்து மெயில் மூலமாக அனுப்பியிருப்பாங்க. ஸோ போஸ்டல் பேசிஸில் அவங்களோட கேட்லாகை பார்த்துட்டு அந்த கூட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கன்சியூமர்ஸ் டேரெக்டாக வந்து ப்ரொடியூசர் கிட்ட கூட்ஸை வாங்கிப்பாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ஒரு ஃபோன் ஆர்டர் பிஸ்னஸ்.
நெக்ஸ்ட் இஸ் த இ-காமர்ஸ். இப்போ இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்மளோட நாட்டில். ஸோ இ-காமர்ஸ்னால் என்ன அர்த்தம்? அவங்களோட வெப்சைட்டில் கொண்டு போய் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரேட்டு எல்லாம், அதோட டீட்டெயில்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாமே அந்த வெப்சைட்டில் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த கூட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆன்லைனோட டிரான்சாக்ஷன் பேசிஸில் இன்டர்நெட் மூலமாகவே வந்து இந்த கூட்ஸை வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ இ-காமர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கோட பர்சன்ஸ் மூலமாக, அதாவது ஒரு பர்சன் வந்து, ஒரு கன்சியூமர் வந்து அவங்க வந்து அந்த கூட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக கொண்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து அந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கன்சியூமர்ஸை சேர்ப்பாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ டைரக்ட் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் கன்சியூமர் ஆர் ஆஸ்க் டு பிரிங் இன் மோர் கன்சியூமர்ஸ். ஸோ ஒரு கன்சியூமர் வந்து கட்டாயம் வந்து நிறைய கன்சியூமர்ஸை கொண்டு வரணும். ஸோ வேரியஸ் கமிஷன் ஹேஸ் பின் பெய்ட் டு த சீனியர் அண்ட் ஜூனியர் கன்சியூமர்ஸ் அக்கார்டிங் டு தியர் டேர்ன் ஓவர். ஸோ இவங்க கன்சியூமர்ஸோட டேர்ன் ஓவர் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அந்த கன்சியூமர்ஸ்க்கு ஒரு சில கமிஷன் பேசிஸில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டைரக்ட் சேனல் பேசிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டைரக்டாக இந்த சேனல் பேசிஸில் ஒரு கூட்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் வந்து ஒரு ஏஜென்சிஸ் கிட்ட போய் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எனக்கு கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் தான் என்னோட டீலராக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மேக் எ லீகல் அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் பேசிஸில் போகும்போது எல்லா விஷயத்தையுமே அந்த கான்ட்ராக்டர் வந்து பார்த்துப்பாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடியூசர், அதாவது அவங்க ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கி வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே வந்து இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காங்க தேர்ட் பார்ட்டி தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆர்டர்ஸையும் வாங்கி சப்ளை பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக சப்ளை பண்ணி அதில் இருந்து அவங்க லாபத்தை சம்பாதிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டு கஸ்டமர். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகும், நமக்கு கஸ்டமர் கிட்ட போகும். ஸோ இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் இன்கார்பரேட் தெம் ஆஸ் இஃப் தியர் ஓன் ப்ராடக்ட்ஸ் பை ஆடிங் அ வேல்யூ என்ஹான்ஸ்டு சர்வீஸ் அண்ட் செல் தம் டு தி கஸ்டமர். அதாவது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கின கூட்ஸு கூட அவங்களும் ஒரு சில வேல்யூ ஆஃப் ஆடிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த காஸ்ட்டை மாற்றி அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட சேர்ப்பாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த டீலருக்கும் அதில் ஒரு சில ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஆடட் ரீசெல்லர், VAR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், சேனல் பார்ட்னர், நெக்ஸ்ட் கன்சியூமர். ஸோ இது எப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி மேட் இன் த அக்ரிமெண்ட் பேசிஸ். An agreement is entered in between the producer and the channel partner. So the producer train the technicians of the partner and provide the certification that quality product and service is from the partner. ஸோ இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டனாக அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்களோட டெக்னீஷியன்ஸை. அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பேசிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்களோட வேலை. ஸோ அதுதான் வந்து என்ன அர்த்தம், மேனுஃபேக்சரர், சேனல் பார்ட்னர், கன்சியூமர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா மேனுஃபேக்சரர், ஃப்ரான்ச்சைசர், கன்சியூமர். ஸோ அதாவது என்ன அர்த்தம், மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து மார்க்கெட்டிங்கோட பர்சனுக்கு போக போகுது. ஸோ மார்க்கெட்டிங் பர்சனில் இருந்து கன்சியூமர்ஸ்க்கு மூவ் ஆன் ஆக போகுது. ஸோ லிசன் பண்ணு, ப்ரொடியூசர் அடாப்ட் தீஸ் சேனல் டு டிஸ்ட்ரிபியூட் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன் த ஹோம் கண்ட்ரி அண்ட் ஃபார் த ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இது ஹோம் கண்ட்ரியில் மட்டும் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் த மேனுஃபேக்சரர், ரீட்டைலர், கன்சியூமர். ஸோ ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் அப்பாயிண்ட் எ நெட்வொர்க் ஆஃப் அ ரீட்டைலர். ஸோ அந்த ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்ஸை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வேர்ஹவுசிங் பண்ணி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் தேவையோ அதை ஸ்டோர் பண்ணி ஸ்மால் குவான்டிட்டிஸாக என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் அ மேனுஃபேக்சரர், ரீட்டைலர், கன்சியூமர். ஸோ சொல்லும் போதே உனக்கே தெரியுது. ஸோ லிங்க் பேசிஸில் தான் இது வருது. இது வந்து ஒரு ரூட் மாதிரி, நமக்கு ஒரு பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருக்க போது மேனுஃபேக்சரர், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கும்போது ரீட்டைலர், ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து கன்சியூமர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர்,
ரீட்டைலர், கன்சியூமர். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனோட பேசிஸில் பார்த்தீங்கன்னா 4 இடம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹோல்சேலர் பல்காக வாங்கிடுவாங்க. ஸோ கூட்ஸை தே வில் பர்ச்சேஸ் ஃப்ரம் த பல்க்லி. ஓகே, ஸோ பல்காக வாங்கினதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ரீட்டைலர்ஸ் வந்து அதில் ஸ்மால் குவான்டிட்டிஸாக என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் கிட்ட அது நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து லாஸ்ட்டாக யார்கிட்ட கொண்டு போய் சேர போகுது, அது கன்சியூமர்ஸ் கையில் சேர போகுது. ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டைரக்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 4 பேர் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் சொன்னேன், மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர் அண்ட் லாஸ்ட் இஸ் த கன்சியூமர். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரொடியூசர், ஏஜென்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சியூமர். ஸோ ஹோல்சேலர் வந்து டேரெக்டாக போய் மேனுஃபேக்சர் கிட்ட வாங்காமல் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஜென்சியை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் பல்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரர் கையில் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர் ஸ்மால் குவான்டிட்டிஸாக கொண்டு போய் ரீட்டைலர் கிட்ட மூவ் ஆன் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ரீட்டைலர் வந்து கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த விதமான ப்ராடக்ட்ஸ்க்கு ஏஜென்சி பேசிஸில் போவாங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இல்லை நமக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ப்ராடக்ட்ஸோட. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளால் அதிக நேரம் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வித்தின் வீக்குள்ளே நம்ம அதை என்ன பண்ணி ஆகணும், சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஜென்ட் கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே அதை என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அது வேஸ்ட் ஆகாமல் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏஜென்சிஸ் மூலமாக அனுப்புறது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி டீலர்ஸும் இருப்பாங்க. ஒரு சில மேனுஃபேக்சரிங்கோட கூட கான்டாக்ட் பேசிஸில் ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருப்பாங்க. ஏஜென்சிஸ் நடத்துகிற மாதிரி அவங்க டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் சேனலோட டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மிடில் மேன் மூலமாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், distributor to the customers, manufacturer, channel partner, consumer, manufacturer, franchisor, consumer, manufacturer, retailer, consumer, and next is the manufacturer, wholesaler, retailer, and last is the consumer, and next is the producer, agent, wholesaler, retailer, consumer. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்டைரக்ட் பேசிஸில் வந்து கூட்ஸை வந்து சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேனல் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எப்படி இந்த கூட்ஸை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ கன்சியூமரோட கூட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டியூரபிள் கூட்ஸ், அதாவது ரெஃப்ரிஜரேட்டர், டெலிவிஷன், எல்இடி பல்பு, ஃபேனு, லேப்டாப், ஸோ நமக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸையுமே வந்து எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட டியூரபிள் கூட்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிஷபிள் ஐட்டம்ஸும் வந்து அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான கூட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் நீட் ஷார்ட்டர் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விற்கும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர்கிட்ட அதை விட மாட்டாங்க, ஒரு ஏஜென்ட் கிட்ட விட்டுருப்பாங்க, அவங்க வந்து டைரெக்டாக கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குவாங்க. ஓகேவா? So technical support from the producer or maybe a dealer is required for the installation, operation and maintenance of the machinery. ஸோ ஒரு டெக்னிக்கல் பேசிஸில் இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட இன்ஸ்டாலேஷன், அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணி தருவாங்க. ஓகே, and next is the services distribution channel. ஸோ கூட்ஸ் பேசிஸில் பார்த்தா ஒரு சில சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து இந்த சேனல் பேசிஸில் இருக்காங்க. அதாவது a banking transaction or a mobile connectivity is created for a particular customer at a specific time. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு வந்து இப்போ வந்து மொபைல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ பேங்கிங்கோட டிரான்சாக்ஷன் பேசிஸ்லேயும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெப்சைட் மூலமாக வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட டேரெக்டாகவே லிங்க்கில் வச்சுருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். Next is the channel based on the national and international market. ஸோ நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னலோட மார்க்கெட் லெவல்லையும் எப்படி இந்த சேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுக்குள்ளேயே இருந்தால் அது நேஷனல் மார்க்கெட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் லெவல்ஸ்க்கு அது மூவ் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா இட் ஷுட் பி நோன் அஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷ்னல் பேசிஸில் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் ஏஜென்ட்டு, இம்போர்ட் ஏஜென்ட்டு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து லைசன்ஸ் பேசிஸ், அவங்க ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அக்ரிமெண்ட் பேசிஸில் லீகலாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸை பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் அஸ் அ சேனல் பேஸ்ட் ஆன் த நேஷனல் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராடக்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசனல் ப்ராடக்ட்ஸ். இது சீசனல் ப்ராடக்ட்ஸ் பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மிடில் மேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா ஒரு சீசனல்னால் ஒரு 3 to 5 months வரைக்கும் தான் அந்த கூட்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து மிடில் மேன் வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படுவாங்க. ஓகே, அதுவே வந்து நான் சீசனல் ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டெலிவரி வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கூட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல we can use a more number of middlemen. ஸோ இந்த இடத்துல சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ மிடில் மேன்ஸ் எப்படி இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க. இட் இஸ் நாட் அஸ் அ ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மிடில் மேன்ஸோட எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சைஸ் ஆஃப் அ மார்க்கெட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு மேஜர் ஃபேக்டரே அதை தான் சொல்லுவாங்க. அதாவது இவில் செலக்டிங் த ரூட் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு சைஸ் ஆஃப் அ மார்க்கெட்டை வச்சு தான் வந்து அந்த கூட்ஸை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதே பிளான் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த நம்பர் ஆஃப் கன்சியூமர். லார்ஜ் பர்ச்சேசஸாக இருந்தாங்க அப்படின்னா மிடில் மேனை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்பயுமே நம்ம கன்சியூமர்ஸ் நம்மக்கிட்ட தான் அந்த கூட்ஸை வாங்குவாங்கன்றப்போ மிடில் மேன் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸோட லெவல் வந்து கம்மியாக இருக்குன்றப்போ மிடில் மேனோட ரேட்டை அதிகப்படுத்தி கன்சியூமர்ஸ் இன்னும் அவங்களை பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கன்சியூமர்ஸோட பேசிஸில் தான் வந்து நம்ம மிடில் மேனோட ரெக்குவயர்மெண்ட்டே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் த மேனுஃபேக்சர். ஒரு மேனுஃபேக்சரோட கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ராங் ப்ரொடியூசராக இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹையர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரே நேரத்தில் அதிக விதமான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து ஸ்மாலோ இல்லை மீடியம் லெவலில் ப்ரொடியூசராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் பேசிஸ்லேயே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களோட மிடில் மேனோட நீட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் ப்ரொடியூசராக இருந்தால் தே வில் நீட் அ மோர் மிடில் மேன்ஸ். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு மிடில் மேன் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஆனால் ஒரு ஸ்மால் இல்லை மீடியம் பிஸ்னஸ் பேசிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நீட் அ மிடில் மேன் ஹைலி ஒன்லி, பட் அவங்க வந்து லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த காஸ்ட் அண்ட் டைம் இன்வால்வ் இன் த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ரொம்ப முக்கியமானது சேனலோட காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட் பேசிஸில் தான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போகிறது எவ்வளோ அப்படிங்கிறத, எத்தனை மிடில் மேன்ஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, த சேனல் காஸ்ட் ஷுட் பி கோ அலாங் வித் த குவாலிட்டி ஆஃப் அ சர்வீஸ் ப்ரொவைடட் பை தி மிடில் மேன். ஸோ மிடில் மேனோட இதில் தான் வந்து நம்ம ஸோ காஸ்ட் அண்ட் டைம் இன்வால்வ் இன் த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராடக்ட். லைஃப் சைக்கிள் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்ட் கேன் செலக்ட் அ ஆர்டினரி சேனல். அதாவது எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்டினரியான சேனலாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து மிடில் மேன் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா, பட் அ நியூ ப்ராடக்ட் என்டரிங் இன் டு த மார்க்கெட் மீன்ஸ் ஷுட் பி கேர்ஃபுல்லி ப்ரொமோட்டட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்டு மிடில் மேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மிடில் மேனை வச்சு தான் வந்து அவங்க அந்த ரூட்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.